சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக அல்லது வந்து பார்த்தோம்னா தெய்வங்கள், தெய்வ வழிபாடு, சித்தர் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல திடீர்னு நாட்டம் அதிகமாகணும்னு வச்சுக்கோங்களேன். சித்தர்கள்ங்கிறத விட நமக்கு வந்து மகரிஷிகள், மகான்கள், இப்போ வந்து அகத்தியர் மாதிரி இருப்பார் இல்லையா, அவரை நம்ம ஒரு சித்தருங்கிற ஒரு லிஸ்ட்ல கூட நம்ம வந்து சேர்த்துட முடியாது. அவர் ஒரு பெரிய மகரிஷி. அது மாதிரியான மகரிஷிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாடி போவது, ஒரு ஹையர் ரியால்னு சொல்லுவாமே, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தேடி போவது அப்படின்ற மாதிரியாக. அதே போல வந்து பார்த்தோம்னா சிலர் எல்லாம் வந்து யக்ஷினிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, யக்ஷினி, அப்சரஸ், கந்தர்வர்கள் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது நம்ம சொன்னா மட்டும்தான் உண்மையான்னு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆங்கிலேயர்கள், அதாவது வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஏஞ்சல் சொன்னா ஆமா ஏஞ்சல் அப்படின்றாங்க. உங்களுக்கு அந்த ஏஞ்சல், ஃபார்ச்சூன் இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிதாக இருக்கும். ஆனால் நாம சொல்லக்கூடிய இந்த கந்தர்வர்கள், அப்சரஸ்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் யக்ஷினிகள் சொன்னா இது உண்மையான்னு கேட்பாங்க. யக்ஷினிகள், யோகினிகள், கந்தர்வர்கள் எல்லோருக்குமே கோயில்கள் இருக்கிறது. கந்தர்வர்களுக்கு, அப்சரஸ்களுக்கு முதல் கொண்டு கோயில்கள் இருக்கிறது. சிறப்பாக 3 வேளையுமே வந்து உபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் இருக்கு. கந்தர்வர்களுக்கெல்லாம் கோயில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் இருக்கு. அந்த கந்தர்வ வழிபாடு எந்த விதமான நன்மையை வந்து சுக்கிரன் மூலமாக நமக்கு பெற்று தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசலாம். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ சிம்ம ராசினருக்கு இந்த மாதிரி டைம்ல இந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய நேரமாக இருக்கும். செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா கண்டிப்பாக செலவு ஆகும். செலவு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வண்டியோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு பழைய நகை இருக்குது, அந்த பழைய நகையை போட்டுட்டு நீங்கள் புது நகை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா மனைவியுடன், கணவருடன் வெளியூர் போகிறது அப்படின்ற மாதிரியோ, அல்லது அவர்களுடன் உல்லாசமாக நம்ம வந்து சந்தோஷமான விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது மாதிரியான செலவுகள் எல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஒரு லக்ஸுரி ஸ்பெண்டிங் சொல்கிறேன். உல்லாசம் அப்படிங்கிறத நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி அப்படின்னு. ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்னா கண்டிப்பான முறையில் கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டீங்க. நல்ல பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலான சிம்மராசினருக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களுமே, அதாவது சுக்கிரனாகட்டும் குருவாகட்டும், 2 பேருமே நல்லா இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பணம் வரும். அதில் எந்த ஒரு இதுவும் கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆகுமானா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கூட கண்டிப்பான முறையில் ஆக வேண்டியிருக்கும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, உங்கள் குடும்பத்திலேயே யாருக்காவது வந்து குழந்தை பிறப்பு, அதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க, அல்லது குழந்தை பிறப்பு அதன் மூலமாக நம்ம வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அது நம்ம சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறோம். நம்ம ரிலேட்டிவ் குழந்தையா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாகவே இருக்கலாம், நம்ம குழந்தைகளாகவே இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கலாம். கால் சம்பந்தமாக கொலுசு வாங்குறது, நகைகள், இப்படியெல்லாம் இந்த மாதிரியான விஷயம்லாம் நோட் பண்ணி பாருங்களேன். சிம்மராசினர் அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்திலே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும்.